வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணும்னா பண்ணுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. எனக்கு வேண்டி யாரும் பண்ண வேண்டாம். இது எனக்கு தொழில் இல்லை. யூடியூப்புங்கிறது எனக்கு தொழில் இல்லை. என்னோட இது பொது சேவை. யூடியூப் வச்சுக்கிறதே பொது சேவைக்காக. எனக்கு நல்ல தொழிலும் நல்ல வருமானம் எனக்கு நிறைய இருக்கிறது. ஆகட்டும். என்ன சொல்லணும் இன்னைக்கு ஒரு சும்மா வீடியோ. எங்கு நாட்டை பார்த்து ஒருத்தன் பங்களாதேஷ் இருக்கிற முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருத்தன் எங்கள் நாட்டை பார்த்து 4 நாளில் எங்கள் நாட்டை 4 ஸ்டேட்டை பிடிச்சிருன்னு சொல்கிறான். 25 லட்சம் பேர் இருக்குன்னு சொல்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்கிற எத்தனை லட்சம் பேர்? 25 லட்சம் பேர் இருக்கிறாங்களாமா அவங்க. அதாவது என்னோட யூகம் பிரகாரம் அந்த பங்களாதேஷில் 16 கோடி ஜனம் தான் இருக்குதுங்க. எங்கள் நாட்டு இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறோங்க. நல்லா 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க 50 கோடி பேர் இருக்கிறோம். எத்தனை பேர்? 50 வயசுக்கு கீழே உள்ள ஆம்பளைங்க 50 கோடி பேர் இருக்கிறோம். எங்கள் நாட்டோட பிரதான மந்திரி, எங்கள் இந்திய நாட்டோட கெத்து மேனு, என்ன மேன்? கெத்து மேன், கெத்தாக இருக்கிற எங்கள் பிரதான மந்திரி ஒரு ஆர்டர் போட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு நாடு இல்லாமல் போயிடும். எங்களுக்கு ஆயுதமே வேண்டாம். இது நாங்கள் 50 கோடி பேருங்க, 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க ஆம்பளைங்க 50 கோடி பேர் இருக்கிறோம். அதே மாதிரி 40 கோடி பெண்களும் நல்ல ஸ்ட்ராங்கான வலுவாக இருக்கிறாங்க. அப்போ எத்தனையாச்சு? 90 கோடி பேர் இருக்கிறோம். வயசானவங்களை கழிச்சாக்க இந்த கணக்கு சொல்கிறேன். எங்கள் நாட்டோட பிரதமர் ஒரு ஆர்டர் போட்டா, பங்களாதேஷ் நாய நீ எல்லாம் இல்லாமல் போயிடுவ. யாரை மிரட்டுற? எங்கள் தாய் நாட்டை மிரட்டுறையா? எங்களையே மிரட்டுற? நீ ஒழுங்காக இருந்துக்கோ. இது என்ன பண்ணுற? ஒழுங்காக உன் நாட்டில் ஒழுங்காக இருந்துக்கோ. ஏண்டா சோத்துக்கு வழி இல்லாத நாய உனக்கே அப்படின்னா நல்லா சாப்பாடு வசதி, வாழ்வு வசதியெல்லாம் வச்சுக்கிற எங்கள் நாட்டு கூட போய் நீ கொசு ஆனை கூட மோதுதா? மோதிடுமா? வர ஒழுங்காக இருந்துக்கோ. இல்லையா? என் தாய் நாட்டை பற்றி தப்பாக பேசுனீன்னா அங்கே அடிச்சிருவேன். ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. என்ன வச்சிருவேன்? அங்கே அடிச்சிருவோனே நான். ஒழுங்காக இருந்துக்கு. தெரியுமா? என்ன நீ மிரட்டுற எங்கள் நாட்டை, எங்கள் தாய் நாட்டை? என்ன 4 ஸ்டேட் பிடிச்சிரு? ஒரிசா, பெங்கால், இன்னும் 2 ஸ்டேட் சொன்னியே. என்ன 4 நாளில் பிடிச்சிருன்னு சொன்னேன். அதனால் முடியுமாடா? நீ ராணுவதியாக தானே? வாட 2 பேர் நேருக்கு அடிக்கலாமாடா? வர்றியாடா? எனக்கு 47 வயசாச்சு. நான் உடம்பு ரீதியாக வீக், ஆனால் மனசு ரீதியாக 1000 பேருக்கு சமணம் ஒருத்தன். வர்றைய போதில்லாமா? ஒழுங்காக இருந்துக்கோ. நீ எங்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களவே மிரட்டுறையா? யூனிஸை ஒழுங்காக இருந்து கேட்டியா? இந்த மிரட்டுற வேலையில் அங்கே வச்சுக்கோ. என்ற தாய்நாட்டு கூட மோதாத. மோதுன்னு காணாமல் போயிரு யூனிஸ். கேட்டியா? என்ற பிரதான மந்திரிக்கும் மரியாதை கொடுத்தா இதுக்கு மேலே ஒன்று நான் பேசலை. ஏன்னா எச்சா பேசணும் சரியாகாது. என் பிரதான மந்திரிக்கு மதிப்பு வேணுமல்ல. கொசுப்பை நீ என்னவையே கொசுப்பை வெறும் 16 கோடி பேர் இருக்கிற நீங்கள் எங்கள் நாட்டை பிடிச்சிடுவீங்களா? 140 கோடி பேர் இருக்கிறோம். தெரியுமா? அதுவும் நல்ல வளத்தோட வசதியோடு இருக்கிறோம். சகல விதமான ஆயுதத்தோடு இருக்கிறோம். சகல விதமான நீ எல்லாம் இங்கே மோதுனா புல் பூண்டு கூட மிஞ்சாதன்ற நாட்டில் ஒழுங்காக இருந்துக்கிறியா யூனிஸ்? என் பேர் என்ன? வின்சென்ட் சேவியர், சொரப்பாறை, கோழிப்பாறை. இப்போ சொல்கிறேன் யூனிஸ். ஷேக் ஹசீனாங்கிறவங்க அங்கே பங்களாதேஷத்தில் பிரதான மந்திரியாக இப்போ இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. தெரியுதா? அப்படி இருக்கும்போது நீ என்ன ஆகிட்ட மிரட்டுறியா? எங்கிட்ட தான் நீ வாங்கி சாப்பிட்ட. எங்கள் தயவு தான் உனக்கு வேண்டிய ஒன் தயவு எனக்கு என் நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு வராது. மரியாதை இருந்துக்கோ. இதுக்கு மேலே பேசக்கூடாது. இன்னும் வாய் திறந்த அங்கே ஒன்றை விட மாட்டேன். நான் அங்கே ஒன்று அடிப்பேன். நேரில் அடிப்பேன். சரியா? கேட்டுக்கிறியா யூனிஸ்? என்ன நினச்சிக்கிற நீ? என் தாய் நாட்டை பார்த்து நீ 25 லட்சம் பேர் கிடையாது. 25 லட்சம் நீ என்ன நினச்சிக்கிற? கொசு நீ 25 லட்சம். நான் சொல்கிறேன்ல, 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 18 வயசுக்கு மேலே என்ன வச்சுங்க, ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க. நாங்கள் 40 கோடி 50 கோடி பேர் இருக்கிறோம். நல்ல ஸ்ட்ராங் மேனங்களா. ஆளுக்கு ஒரு ஆயுதம் தூக்கிட்டு எங்கள் பிரதமர் போடுறான்னு வச்சுக்கோ. ஆளுக்கு ஒரு ஆயுதம் தூக்கிட்டு இறங்குனா ஒரு நாடு ஒன்றுமே இருக்குது. 1 மணி நேரம் கூட தேவையில்லை.
அரை மணி நேரம் போதும். அரை மணி நேரம் நாடு புல் பூண்டு மிஞ்சாது. அதே மாதிரி நாட்டில் இருக்கிற விமானம் இருக்குல்ல, ரஃபேல் போர் விமானம், ஒரு விமானம் ஏறி இறங்கிச்சுன்னா போதும், புல் பூண்டு கூட அங்கே இருக்காது. ஒழுங்காக இருந்துக்கும். என்ன இருந்துக்கோ யூனிஸ், என் தாய் நாட்டை பற்றி தப்பாக பேசாத. பேசுன்னு என்னோட பிரதான மந்திரிக்கு மரியாதை வச்சும், எங்கள் உள்துறை மந்திரிக்கு மரியாதை வச்சும், எங்கள் இராணுவ மந்திரிக்கு மரியாதை வச்சும். அதனால தான் யூனிஸே உன்னை நான் இன்னும் பேசாமல் விடுறேன். ஏன்னா எச்சா பேசினா அவங்க சங்கடப்படுவாங்க, என்ன நாட்டு பிரதான மந்திரி சங்கடப்படுவார். அதனால தான் உன்னை யூனிஸை இதுக்கு மேலே பேச விடல. இதுக்கு மேலே நிறைய பேசணும், நான் பேச மாட்டேன். மரியாதை இருந்துக்கோ. என் தாய் நாட்டை பற்றி நீ பேசுனேன், அவனை மாண்டை பொழந்து ஓடுவேன். இது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். சொரப்பாறை கோழிப்பாறை கேரளாவிலேருந்து பேசுகிறேன். பங்களாதேசம் யூனிஸை ஒழுங்காக இருந்துக்கட்டையா, மரியாதை இருந்துக்கோ. இனிமே பேசுனேன் என் தாய் நாட்டை பற்றி. எவனாவது அங்கே பார்த்து என் தாய் நாட்டை பற்றி பேசுனேன், காணாமல் போயிடுவேன். சரியா? ஏழை மக்களின் குரல் யூடியூப் மூலியமா உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். என் தாய் நாட்டை பற்றி தப்பாக பேசாத. இனி பேசுனேன், அவனை தொலைச்சி கட்டிடுவோம். நீ அங்கே வந்து நீ என்ன பெரியவனா? ஏடா 16 கோடி பேர் இருக்கிற நாட்டை வச்சுக்கிட்டு எங்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நீ எங்களையும் மிரட்டுறையா? அதில் அன்னைக்கு எங்கள் உதவி தான் உனக்கு தேவைப்பட்டது, உங்கள் உதவி எனக்கு தேவைப்படல. சாப்பாடு நல்ல வளமுள்ள நாடு எங்கள் நாடு, நல்ல வளமுள்ள நாடு. சகல வளமும் எங்கள் நாட்டில் இருக்குது. இன்னைக்கு ஒன் நாட்டில் தானே வழியில் சோத்துக்கு. ஏன் மியான்மர் இராணுவத்து கூட போய் மோதுறது? நீ ஏன் மோதாமல் இருக்கிற? அதனால் மோத முடியாது. மோதுனா அடித்து துவம்சம் பண்ணி போடுவாங்க. அந்த குட்டி நாட்டை வச்சுக்கிட்டே இதை சோடிஞ்சோடனே என்ற ஸ்டேட் அளவுக்கு தான் இருக்குதுன்ற நாடு இது. என்னோட ஒரு ஸ்டேட் அளவுக்கு தான் ஒரு நாடு இருக்குது. அப்புறம் இத்தோட ஸ்டேட்டை வச்சுக்கிறோம். எங்கள் பிரதான மந்திரி ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அங்கே. அது எப்படி இருக்காரு? கெத்தாக இருக்கிறாரு. என்ன இருக்கிறாரு? கெத்தாக இருக்கிறாரு. ஒரு நொடி போய் சொன்னார்னா போதும், காணாமல் போயிடுவேன். என்ன போயிடுவேன்? எங்கள் இராணுவம் வேண்டாம், நாங்களே போதும் உங்களை அடிக்கிறது. எங்கள் இராணுவமெல்லாம் அங்கே இருக்கும். நாங்கள் போதும் ஒன்று அடிக்கிறக்கல்ல, உங்களை அடிக்கிறக்கல்ல. எங்கே இருக்கிற இளைஞர் படை இருக்குது நிறைய. எங்கள் நாட்டுக்காக உயிர் கொடுக்குற இளைஞர் படையில் வின்சென்ட் சேவியரும் ஒருத்தன். என் தாய் நாட்டுக்கு கொண்டோன்னா அடுத்த நிமிஷம் நான் மிலிட்ரிக்கு போவேன். ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். ஜெய்ஹிந்த்.